नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्यपादाय निधाय कृपपदायिने गौरगददामदाय नगरग्रामधारिणे नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय ते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜாய். அத்தியாயம் 25 மூன்றாவது காண்டம் இரண்டாவது புத்தகம் அத்தியாயம் 25. மாதாஜி அதுல எவ்வளவு ஸ்லோகம் மாதாஜி? மாதாஜி பதம் 21. 21. தேங்க்யூ மாதாஜி. 21வது ஸ்லோகம். 21லிருந்து 27 வரைக்கும் பக்தர்களை பற்றி கூறுவதுதான் இந்த ஸ்லோகங்கள். சோ ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே பிரணாம் மாதாஜி. 21வது ஸ்லோகம். திதீஸ்வகார்ணிகாः சுக்ருதः சர்வதேஹினாம் அஜாதசத்ரவः சாந்தாः சாதவாः சாதுபூஷணாः. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர். சாதுவின் அடையாளங்கள் என்னவென்றால், அவர் எல்லா வாழும் உயிரினங்களிடம் கொள்ளும் சகிப்புத்தன்மை, கருணை, தோழமை ஆகும். அவருக்கு எதிரிகள் இல்லை. அவர் அமைதியானவர், புனித நூல்களை பின்பற்றுபவர். அவரின் எல்லா தனிப்பண்புகளும் விழுமியவை. பொருளுரை. மேலே வர்ணிக்கப்பட்டது போல சாது என்பவர் பகவானின் பக்தர் ஆவார். அதனால் அவருடைய அக்கறை பகவானிடம் பக்தி தொண்டு செய்வது பற்றிய அறிவொளியை மக்களிடம் ஏற்படுத்துவதே ஆகும். அதுவே அவர் கருணை ஆகும். பகவானுக்கு பக்தி தொண்டு புரியாத மனித வாழ்வு பால் என்று அவர் அறிவார். ஒரு பக்தர் நாடு முழுவதும் பயணம் செய்து வீடு வீடாக சென்று கிருஷ்ண உணர்வுக்குள் பகவான் கிருஷ்ணரின் பக்தராக இருங்கள், உங்கள் மிருக மனப்பாங்கை நிறைவு செய்வதால் உங்கள் வாழ்வை பாழாக்கி கொள்ளாதீர்கள். மனித வாழ்வு என்பது தன்னை உணர்வதற்காக அல்லது கிருஷ்ண உணர்வு கொள்வதற்காக உள்ளது என்று பிரச்சாரம் செய்கிறார். இவையே ஒரு சாதுவின் பிரச்சாரம் ஆகும். அவர் தன் தனிப்பட்ட வீடு பேறு பற்றி திருப்தி அடைவதற்கு அவர் எப்போதும் மற்றவர்கள் பற்றியே நினைக்கின்றார். அவர் பாவம் செய்த அனைத்து ஆத்மாக்களின் மேல் மிகவும் அன்பான மனிதர். அதனால் அவருடைய தகுதிகளில் ஒன்று காருணிகா, கீழே விழுந்த ஆத்மாக்களிடம் கருணை கொள்ளுதல் ஆகும். பிரச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது அவர் பல்வேறு எதிர்ப்பு சக்திகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால் சாது அல்லது பகவானின் பக்தர் சகிப்புத்தன்மை உடையவராய் இருத்தல் வேண்டும். சிலர் அவரை கொடுமைப்படுத்தலாம். ஏனென்றால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் பக்தி தொண்டின் தெய்வீக அறிவை பெற தயாராக இல்லை. அவர்கள் அதை விரும்பவில்லை. அது அவர்கள் நோய். சாது பக்தி தொண்டின் முக்கியத்துவத்தை அவர்களிடம் பதியச் செய்யும் நன்றிக்கு அப்பாற்பட்ட வேலையை மேற்கொள்கிறார். சில சமயம் பக்தர்கள் வன்முறையால் பாதிக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஹரிதாச தாக்கூரார் 22 அங்காடி இடங்களில் அடிக்கப்பட்டார். சைத்தன்ய பிரபுவின் தலைமை உதவியாளர் நித்யானந்த ஜகாய் மற்றும் மாதாய் என்பவர்களால் வன்முறையாக தாக்கப்பட்டார். ஆனால் அவர்கள் அக்கொடுமைகளை எல்லாம் சகித்து கொண்டனர். ஏனென்றால் அவர்களின் சமய பணியே பாவம் செய்த ஆத்மாக்களை கடை தேற்றுவதாகும். சாதுவின் தகுதிகளில் ஒன்று என்னவென்றால் அவர் சகிப்புத்தன்மை உள்ளவர். பாவம் செய்த ஆத்மாக்களிடம் கருணை உள்ளவர். அவர் கருணை படைத்தவர். ஏனென்றால் அவர் வாழும் உயிரினங்களின் நலனை விரும்புகிறவர்.
அவர் மனித சமுதாயத்திற்கு மட்டுமின்றி விலங்கு சமுதாயத்திற்கும் நலம் விரும்பி ஆவார். சர்வ தேகினாம் என்பது ஜட உலக உடல்களை ஏற்றுக்கொண்ட எல்லா உயிரினங்களையும் குறிக்கிறது என்று இங்கு கூறப்படுகிறது. மனித உயிரினம் மட்டுமே அல்லாமல் பூனைகள், நாய்கள் போன்ற பிற வாழும் உயிரினங்களும் ஜட உலக உடல்களை பெற்றுள்ளன. பகவானின் பக்தர் எல்லாரிடமும் பூனைகள், நாய்கள், மரங்கள் முதலியன கணை கொண்டவர். அவர் எல்லா வாழும் உயிரினமும் இறுதியாக இந்த ஜட உலக கட்டிலிருந்து விடுபட்ட முக்தி பெறும் விதத்தில் அவர்களை நடத்துகிறார். சைத்தன்ய பிரபுவின் சீடர்களில் ஒருவனான சிவானந்த சேனா ஆன்மீக நிலையில் ஒரு நாயை நடத்தியதன் மூலம் அந்த நாய்க்கு வீடு பேறு அளித்தார். ஒரு சாதுடன் கொண்ட தொடர்பினால் ஒரு நாய் முக்தி அடைந்தது போன்ற பல நிகழ்ச்சிகள் உள்ளன. ஏனென்றால் ஒரு சாது எல்லா வாழும் உயிரினங்களின் நன்மைக்காக உயர்ந்த இரக்கமுள்ள செயல்களில் ஈடுபடுகிறார். ஒரு சாது யாருக்கும் பகைவராக இல்லாத போதிலும் இந்த உலகம் நன்றி இல்லாததாக இருப்பதால் சாதுவுக்கும் பகைவர்கள் உண்டு. ஒரு எதிரிக்கும் நண்பருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வேறுபாடு நடத்தையில் உள்ளது. ஒரு சாது எல்லா கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்களுடன் அவர்கள் இந்த உலக கட்டிலிருந்து இறுதியாக விடுதலை பெறும்படி நடந்து கொள்கிறார். அதனால் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவை விடுவிப்பது ஒரு சாதுவை விட யாரும் அதிக நட்புடன் இருக்க முடியாது. சாது அமைதியானவர். அவர் மௌனமாக அமைதியாக புனித நூல்களின் கோட்பாடுகளை பின்பற்றுவார். சாது என்றால் புனித நூல்களின் கோட்பாடுகளை பின்பற்றுபவர். அதே சமயம் பகவானின் பக்தர் என்று பொருள். புனித நூல்களின் கோட்பாடுகளை உண்மையாக பின்பற்றுபவர் பகவானின் பக்தராக இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா சாஸ்திரங்களும் பரமபுருஷ பகவானின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றன. அதனால் சாது என்றால் புனித நூலின் ஆணைகளை பின்பற்றுவர் என்றும் பகவானின் பக்தர் என்றும் பொருள். இந்த எல்லா தனித்த பண்புகள் ஒரு பக்தனிடம் மேலோங்கி இருக்கும். ஒரு பக்தர் தேவர்களின் எல்லா நல்ல குணங்களையும் வளர்ப்பார். ஆயினும் ஒரு பக்தர் அல்லாதார் நன்கு கல்வி கற்ற தகுதி பெற்று இருப்பினும் தெய்வீக உணர்தலின் தகுதியின்படி உண்மையான நல்ல தகுதிகள் அல்லது நல்ல தனித்த பண்புகள் இல்லாதவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இது சாது அப்படின்னா ஒரு பக்தர். சாது அப்படின்னா யாருன்னா பக்தர். பகவான் வந்து சாதுக்களுக்காக பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சதுஸ்கிருதாம் அப்படின்னு சாதுக்களுக்காக அவர் தோன்றுகிறார், அவதாரம் எடுக்கிறார், அவர்களுக்கு தனது லீலைகளை காண்பிப்பதற்காக. சாது அப்படின்னா பக்தர்கள். அப்ப தூய பக்தர்கள். இதுல சாது அப்படின்னா மிக தூய பக்தர்கள் எந்த நிலையில இருப்பாங்கன்னா, திதீக்ஷ்வ அப்படின்னா சகிப்புத்தன்மை, காருணிகா அப்படின்னா கருணை, சுக்ருத அப்படின்னா சுக்ருத சர்வதேகினாம் எல்லா உயிர்வாழ்வு, சர்வதேகினம்னா எல்லா உயிரினங்களுக்கும், அஜாத சத்ரவக அப்படின்னா பகையே இல்லை, அவங்களுக்கு பகைவர்களே யாரும் கிடையாது. சாந்தா அப்படின்னா அமைதி, சாதவ அப்படின்னா நல்ல புனித நூல்களின்படி வாழ்பவர், வழிகாட்டுபவர். சாது பூஷணா அப்படின்னா தனிப்பண்புகளை கொண்டிருப்பார் அவர். தனிப்பண்புகள் அப்படின்னா எப்படி ஒரு பக்தர்களுக்கு எல்லா குணங்களும் தானாக வந்தமையும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லா குணநலன்களும் பெற்றிருப்பார்கள். அதனாலதான் பக்தர் வேற பகவான் வேற கிடையாது. ஏன்னா பக்தர்கள் அனைவரும், தூய பக்தர்கள் அனைவரும் பகவானின் குணநலங்களை பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா அளவுல வேறு, ஆனா பகவானோட குணமோ பக்தரோட குணமோ வேற கிடையாது. ரெண்டும் அங்க வந்து ஒரே அளவுல தராசுல எடை போட்ட மாதிரி. பகவான்கிட்ட என்ன குணங்கள் இருக்கோ அதெல்லாம் பக்தர்கிட்ட இருக்கு, பக்தர்கிட்ட என்ன குணம் இருக்கோ அதெல்லாம் பகவான்கிட்ட இருக்கு. அப்போ ரெண்டு பேருக்கு வேறுபாடு கிடையாது. இடையில என்ன இருக்கு? பக்தி தொண்டு. அப்ப அந்த பக்தி தொண்டு இணைக்கின்றது பக்தரையும் பகவானையும். அப்ப அப்படிப்பட்ட பக்தர்களுடைய குணநலன்கள் இங்க சொல்லப்படுகிறது. சகிப்புத்தன்மை. ஏன்னா சகிப்புத்தன்மை நம்மளுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, சாதாரண மக்கள் இல்ல ஆரம்ப நிலை பக்தர்கள் இவங்களுக்கெல்லாம் சகிப்புத்தன்மை இருக்காது. சட்டுன்னு கோபம் வரும், முகம் விகாரமாகும். மகிழ்ச்சினா உடனே அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகமான நிலையில் வெளிப்படுத்துவாங்க.
கட்டுப்படுத்த முடியாது. மகிழ்ச்சியும் கட்டுப்படுத்த முடியாது. அது போல துக்கத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆவுன்னா அழுதுருவாங்க, கோவப்படுவாங்க, திட்டுவாங்க. சகிப்புத்தன்மை கிடையாது. சகிப்புத்தன்மை அதுதான் ரொம்ப வேணும். அது பக்தர்களுக்குடைய அடையாளம். யாராவது உடனே ஏதாவது நம்மள பத்தி ஒரு மோசமான வார்த்தை சொல்லிட்டா, உடனே நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அமைதியா இருக்கணும். எவ்வளவு பேருக்கு அந்த குணம் இருக்கு? நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மகிட்ட சகிப்புத்தன்மை கிடையாது. அப்ப பக்தர்களுடைய குணங்கள் எது எதுன்னு நாம படிச்சோம் அப்படின்னா, அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு நம்ம வந்து நாமளே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கா? அப்ப நான் என்னை பக்தன்னு சொல்ல எனக்கு தகுதி இருக்கு. நாமெல்லாம் சொல்றோம், நான்லாம் பக்தன். 16 மாலைகள் ஜெபம் பண்றேன். நான் பகவத்கீதை கேட்கிறேன், பாகவதம் கேட்கிறேன். அம் இது மாதிரி எப்பவுமே பகவானோட சிந்தனையில இருக்கிறேன். நான் பிரசாதம் சாப்பிடுறேன் இப்படிங்கிறவங்கலாம் இதெல்லாம் இருக்கான்னு அவங்கவங்க நாம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மகிட்ட சகிப்புத்தன்மை இருக்கா? யாராவது நம்மள பேசினா அமைதியா இருக்கமா? நம்ம இல்ல மனம் வந்து கொந்தளிக்குதா நம்மளுக்கு? இப்ப முகத்துல மட்டும் அமைதி காட்டக்கூடாது. நம்ம மனம் வந்து சலனம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் சகிப்புத்தன்மை. காருணிகா. அப்போ கருணை. கருணை வந்து யார்கிட்ட இருக்கணும்? நம்மகிட்ட யாராவது ஹரே கிருஷ்ணா. அந்த சகிப்புத்தன்மை. அதுபோல கருணை. நம்ம வந்து கருணை காட்டுவோம். யாரு? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட நம்ம கருணை காட்டுவோம். தப்பு செஞ்சுட்டா, என் பையன் தானே, என் மக தானே, அதனால நான் மன்னிச்சிடுறேன். அவங்க தப்பு செஞ்சா கூட தப்பே செய்யலைன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வாதாடுவோம். பக்கத்து வீட்டு குழந்தைகளும் நம்ம குழந்தைக விளையாட்டு இருக்கும்போது அந்த குழந்தை செய்யற தப்பு நம்மளுக்கு பெருசா தெரியும். ஆனா நம்ம குழந்தை அதே தப்ப செஞ்சா நம்ம மன்னிச்சிருவோம். ஏன்னா நம்ம குழந்தை மேல கருணையோட இருப்போம். அதே போல நம்ம குழந்தைகிட்ட மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளிடமும் நாம் கருணையுடன் இருக்க வேண்டும். அது போல சுக்ருத தோழமை. பகவான் என்ன சொல்றார்? நான் தான் உன்னுடைய சுக்ருதுக அப்படின்னு சொல்றாரு ஒரு ஸ்லோகத்துல இல்லைங்களா? போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்திம் ருச்சதி. அப்போ பகவான் வந்து எப்படி எல்லாரிடம் தோழமையுடன் இருக்கிறார்? நம்ம கிட்ட பகைமை கிடையாது. ஏன்னா நாம பல கோடி ஜென்மங்களாக பகவானை நிராகரித்து இந்த உலகில் நாம் அவருக்கு முகம் திருப்பி தனித்து அனுபவிக்க வேண்டும் என விரோத மனப்பான்மையுடன் வந்திருந்தாலும் நம்ம கிட்ட தோழமையோட இருக்கிறார். அதனாலதான் நாம இன்னைக்கும் காற்று, நிலம், நீர், நெருப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வீடு வாசல் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம உடலை அலங்கரிச்சுக்கிட்டு இந்த உடலை யார் கொடுத்தா? பகவான் தான் கொடுத்தார். இந்த ஆத்மா யார் கொடுத்தார்? பகவான் தான் கொடுத்தார். இந்த சுற்றி இருக்கிற மூலப்பொருட்கள் ஒவ்வொரு பொருளிலும் பகவானோட சக்திகள் நிறைந்திருக்கு. ஆனா நாம் அப்படி பாக்குறோமா? கிடையாது. ஆனா அவர் எப்படி இருக்கார்? சுக்ருதக சர்வபூதானாம். அப்போ இங்க வந்து சுக்ருத அந்த தன்மை அவருக்கும் இருக்கும், பக்தருக்கும் இருக்கும். எல்லார்கிட்ட தோழமையுடன் பழகுவார். அவருக்கு யாரும் எதிரிகளே கிடையாது. அஜாத சத்ரவக. இப்ப எல்லா வாழும் உயிரினங்களுக்கும் அவங்க வந்து தோழமையை எப்படி நாம வித்யாமனய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷினக அப்படின்னு. ஒரு பண்டிதன் அப்படின்னா ஒரு மிக மிக உயர்ந்த பக்தன். அவங்க வந்து வெளிப்புற உடலை போர்வையை பாக்குறது இல்ல. ஒரு உயிரினத்தை நாயாகவோ பூனையாகவோ எல்லாத்தையும் ஜீவராசியா பாக்குறாங்க. எல்லாமே ஆத்மா. அந்த ஆத்மாக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கின்றது. அப்ப அவன் நாயை அடிக்கிறது கிடையாது. ஒரு மிருகத்தை கொல்லணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறது கிடையாது. அப்ப புனித நூல்களின் வழி அப்படி நடக்கிறார். ஏன்னா அவர் சாஸ்திரத்தின் படிதான் வாழ்வார். ஏன்னா சாஸ்திரத்தை மதிக்க கற்றுக்கொள்பவன் தான் ஞானி, பக்தன். சாஸ்திரத்தை வந்து ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் போலி. நான் என்னமோ தனியா வந்த நானே சட்டம் எனக்கு இயற்றிவிட்டேன், என்னோட சட்டப்படிதான் நான் வாழ்வேன் அப்படிங்கறதெல்லாம் முட்டாள். இப்ப நாத்திகன் எல்லாம் அந்த கொள்கை தான் பேசுறாங்க. எதுவுமே கிடையாது, நான் நினைச்சபடி வாழ்வேன். அப்படி எதுவுமே கிடையாதுங்கிறவங்களுக்கு எப்படி வயசாகுது? அவங்க வயசை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? அவங்க ஏன் பசிய கண்ட்ரோல் பண்ண முடியல? அவங்களோட இயற்கை உபாதையை கண்ட்ரோல் பண்ண முடியல? எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத உனக்கு எப்படி பகவானை பற்றி அறிய முடியும்? எதுவுமே என்னோட கட்டுப்பாட்டுல இல்ல. சோ இயற்கை நம்மளை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத தெரியாத முட்டாள்களாக, தெரிந்தும் தெரியாதவர்களாக. இப்ப தூங்குறவங்கள எழுப்பலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நீங்க என்னதான் எழுப்பினாலும் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அது போல இங்க நிறைய முட்டாள்கள் நினைச்சுக்கிறாங்க, சட்டம் அப்படிங்கிறது நான் என்னோட சுதந்திரம், நான் என்னோட இஷ்டப்படி வாழ்வேன்.
எல்லாரை போல நான் வாழணுமா? சாஸ்திரங்கள் நிறைய மூடர்கள் பின்பற்றுறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா சாஸ்திரங்களை பின்பற்றியே ஆக வேண்டும். ஏன்னா அது தர்மம் தோ சாக்ஷாத் பகவத் பிரணீதம், பகவான் கொடுத்தது. அந்த சட்டங்கள் படி வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை நாம இந்த ஜட வாழ்க்கையை விடுத்து ஆன்மீக வாழ்வில் நுழைய முடியும். ஏன்னா அக்ஞச்சா ஸ்ரத்ததானஸ்ய சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தின பரோ நசுகம் சம்சயாத்மனக அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். சாஸ்திரங்கள் வந்து தாய்க்கு இணையானது. தாயே சந்தேகப்படக்கூடாது. தாய் சொல்றபடிதான் குழந்தைங்க கேட்கணும். கொஞ்சம் வளர்ந்தா கூட அவங்க தாய் சொல்றதை கேக்குறாங்க. ஏன்னா அவங்க அனுபவசாலிக. தாய்க்கு தெரியும். தன் தாய் வந்து தன் குழந்தை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பான். தாயை தவிர வேற எந்த ஜீவராசியும் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ண முடியாது. அப்போ தாயை போல அந்த சாஸ்திரம் நம்மளுக்கு அந்த சாஸ்திரங்கள் சொல்றது என்ன, நம்ம நன்மைக்காக நாம எப்படி இந்த ஜட உலகை விடுத்து ஆன்மீக உலகிற்குள் நுழைய முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சாஸ்திரங்கள் மூலமாக குரு சாது சாஸ்திரா இதன் மூலமாக நாம் அறிய வேண்டும். அப்ப அந்த குருவானவர் எப்படி இந்த திதீஸ்வ கார்ணிகாக சுக்ருதக சர்வதேகினாம் அஜாத சத்ரவக சாந்தாக சாதவாக சாது பூஷணா இந்த லட்சணங்களை சகஸ்ர லட்சணம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த லட்சணங்களை கொண்டவராக இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா பண்ணிக்கும். அப்போ சாதுங்கிறவர் பகவானின் பக்தர். அவருடைய அக்கறை பகவானிடம் பக்தி தொண்டு செய்வை பற்றி அறிவொளியை மக்களிடம் ஏற்படுத்துவது. அந்த காலத்துல சன்னியாசிகள் எல்லாம் வீடு வீடா போய் பவதி பிக்ஷா தேகி அப்படின்னு சொல்லி பிக்ஷை வாங்குவாங்க. அந்த பால் கறக்கிற நேரம் மட்டும்தான் ஒரு வீட்டு முன்னாடி நிற்பாங்க. எதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னா அந்த இல்லறவாசிகள் அவங்க வந்து அந்த ஜீவராசிகள் எப்படி மக்கள் வந்து பகவானிடம் பக்தி பண்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் நிக்கிறார். அப்படி அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு பக்தியை புகட்டுறார். இந்த நாமம் சொல்லுங்க, பகவானிடம் திரும்பி செல்லுங்க அப்படின்னு. அதே சமயம் அவங்க கொடுக்கிற பிக்ஷையும் ஏற்றுக்கொள்கிறார். கட்டாயப்படுத்தி அவர் பிக்ஷை வாங்கறது கிடையாது. அவர்கள் கொடுத்தா ஏற்றுக்கிறார், கொடுக்கலைன்னா அடுத்த வீட்டுக்கு போறார். இப்படி வீடு வீடா எதுக்கு போறாங்கன்னா மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக அவங்க போறாங்க. சோ இந்த மாதிரி நாம நிறைய பார்த்திருக்கிறோம். ஆதிசங்கரர் அவர் வந்து பிக்ஷை எடுக்க போகும்போது ஒரு பாட்டி இவருக்கு பிக்ஷை கொடுக்க முடியலையே அப்படின்னு ஒரு நெல்லிக்கனி, ரொம்ப ரொம்ப ஏழை, வீட்டுல எந்த பொருளும் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் பிக்ஷை வாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு சும்மா வெறும் கையோட போக அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு குடும்பஸ்தனோட கடமை. சன்னியாசிகளுக்கு பிக்ஷை வழங்குறது ஒரு புண்ணிய செயல், இல்லைன்னா அது வந்து பாவ செயலாயிடும். அதனால அவர் வீட்டுல தேடி பாக்குறாங்க. இந்த சன்னியாசிக்கு நான் இன்னும் கொடுக்க முடியலையே இந்த துறவிக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஒரு வறண்ட நெல்லிக்கனி இருக்கு. அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது கிழிந்த ஒரு கந்தல் ஆடையோட போறதை பார்த்துக்கிட்டு ஆதிசங்கரர் இவ்வளவு ஒரு நல்ல மனம் படைத்த அந்த அந்த அம்மாக்கு நாம ஏதாவது திருப்பி செய்யணுமேனு கனகதாரா சோஸ்திரம் பாடி அவரு தங்க நெல்லிக்கனிகள் கூரையில அப்படியே பிச்சுட்டு கூரைக்குள்ள உழுகுது. அப்ப அந்த அம்மா அதை எடுத்து ரொம்ப சந்தோஷமா மறுபடியும் வாழ்றாங்க. இப்படி அந்த காலத்துல ஒரு சன்னியாசி ஒரு வீட்டுக்கு போறார் அப்படின்னா அவங்க பக்தியில உயர்த்துவதற்காக தான் போறாரு, பசிக்காக போறது கிடையாது. ஏன்னா அவங்க பிக்ஷை வாங்குறதுல அதையும் தனது வயிற்றுக்களவா மட்டுமா வச்சுக்குவாங்க. அடுத்த வேலைக்கு சேகரிக்க மாட்டாங்க, அதையும் தானம் கொடுத்துருவாங்க. சோ அந்த அளவு வந்து அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்தாங்க. அப்ப அவங்க வந்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்றதுதான் அவங்க குறிக்கோளா இருந்தது. ஏன்னா அவங்க கருணை மிக்கவர்கள். ஒரு உடல் ரீதியா ஒரு ஆத்மாவை பாக்குறது கிடையாது. இந்த உடலுக்கு என்ன வேணும், இன்னும் கொஞ்சம் பட்டாடைகள் வேணுமா, இல்ல இந்த உடலை வந்து அழகா பண்றதா, அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. இந்த ஆத்மாவை எப்படி கடைந்தேற்றுவது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் அவங்க கிட்ட இருந்தது. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பெரிய பெரிய சிட்டிஸ், சென்னை காஸ்மோபாலிட்டிக் சிட்டிஸ், சென்னை, மும்பை, டெல்லி, கல்கத்தா, இதுல எல்லாம் வந்து மக்கள் அப்படியே பறந்துட்டே இருப்பாங்க. காலையில எந்திரிப்பாங்க மெஷின் மாதிரி, சாப்பிடுறது சாப்பிட்டும் சாப்பிடாம, குளிச்சும் குளிக்காம, உடலை விட அவங்க வந்து எப்படி இந்த குடும்பத்துக்கு உழைத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் பெண்களும் அப்படியே
ட்ரெயினுக்கு பறப்பாங்க. வேக வேகமா போய் ட்ரெயின்ல ஏறுவாங்க. ட்ரெயின்ல ஏறி மறுபடியும் இறங்கி 1 மணி நேரம், 2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு போய் மறுபடியும் ஈவினிங் சலிச்சு போய் வருவாங்க. மறுபடியும் அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டும் சாப்பிடாம அந்த களைப்பை போக்குறதுக்காக அவங்க உடல் இன்பத்தை ஏற்படுத்திக்குவாங்க. மறுபடியும் எந்திரிப்பாங்க, மறுபடியும் போவாங்க, மறுபடியும் வருவாங்க. இப்படி காலம் ஃபுல்லா உழைச்சு, உழைச்சு, உழைச்சு அவங்க ஆத்ம நலனை பற்றி அக்கறை இல்லாமல், உடல் நலம் பற்றி அந்த வெளிப்புற உடலை மற்றும் அக்கறை கொண்டு என்னதான் வெளிப்புற உடல்ல அக்கறை கொண்டாலும், அது வயசாகத்தான் போகுதுங்கிறது தெரியாம கடைசியில வயசாகி ஒரு நாள் செத்தும் போயிடுவாங்க. சோ இதையெல்லாம் பார்த்துட்டு சில பிரபுபாதர் கண்ணீர் வடிச்சார். ஏன் இந்த மக்கள் ஆறறிவுள்ள ஒரு மனித உடல் கிடைத்தும் அதை எந்த உபயோகத்திற்கு நாம வச்சுக்கணுங்கிறது தெரியாம மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்ப ஒரு உடல் கிடைக்குது. உடல் கிடைச்சதுன்னா அதுல என்ன பண்ணணும்? அரிது அரிது மானிடத்தல் அரிது. அப்ப அந்த உடல் ஆத்ம ஞானத்தை பற்றிய அறிவை வளர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டதுங்கிறது தெரியாம உடல் உழைப்பிலேயே எல்லாரும் தங்களோட வாழ்க்கை முடிச்சிடுறாங்க. அப்ப இந்த உடல் உழைப்பு, உடல் கவர்ச்சி இதுலயே போயிருது அவங்க வாழ்க்கை. ஆனா உள்ள ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு தான் உணர்வு இருக்கு. அப்ப இந்த உடல் உணர்வெல்லாம் டெம்பரரி. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இந்த உடலே இருக்காது அப்படிங்கிற அறிவை அவங்க ஏற்படுத்திக்காம இப்படியே வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜடரே ஜனனி சயனம் இப்படியே அவங்க வாழ்க்கை போயிருது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அந்த தூங்கும் ஆத்மாக்களை தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்பி அந்த ஆன்மீக அறிவை அறியாமல் இருந்த மக்களை போக்குவதற்காக தங்களது கருணையை கொடுக்கிறார்கள். அதான் காருணிக்காக அப்படின்னு. இப்போ ரொம்ப அமைதியானவங்க. இவங்க சத்துவ குணத்தில் நிறைந்தவர்கள். சுத்த சத்துவ குணத்திலையும் கூட இருப்பாங்க. அதனால ரொம்ப சாந்தாக அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியானவங்க. யாருகிட்டயும் அவங்க போய் வம்பு சண்டையெல்லாம் இழுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேச்சிலேயே சண்டை. தவளையோட நாக்கு எல்லாருக்கும். சோ இந்த தவளையோட நாக்கு எப்படி வீண் வம்பை தேடிக்குது? அது எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்கும். பாம்பு அதை தேடி ஓடி லபக்கன்னு தூக்கி போட்டு சாப்பிட்டுரும். மரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சீக்கிரம் தேடி வந்துடும். அது போல இந்த துஷ்டர்களுக்கு நாக்கானது பாம்பினோட வாயில சிக்கிற அளவுக்கு, மரணத்தின் வாயில் சிக்கிற அளவுக்கு அவங்க எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. மரணத்தின் பிடி அப்படின்னா என்ன? பக்தர்களுக்கும் மரணம் வருது. ஆனா அவங்களுக்கு யமதூதர்கள் வருவதில்லை. அவங்களுக்கு விஷ்ணு தூதர்கள் வர்றாங்க. ஆனா மற்றவர்களுக்கோ இந்த வெட்டி நாயம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க, வள 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 வளன்னு. அந்த நாக்குகள் பகவானுடைய சேவைக்காக உபயோகப்படுத்த வேண்டுமே தவிர நம்ம மாயையுடைய சேவையில ஈடுபடுத்தினோம் அப்படின்னா மரணம் என்பது மிகவும் கொடுமையா இருக்கும். ஏன்னா யமதூதர்கள் தான் அவங்களுக்கு வர்றாங்க. இப்ப நிறைய பக்தர்கள் வன்முறையால பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க மற்றவர்களுடைய நலனை சொன்னாலும் கூட அவங்களுக்கு புரியறது கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே ஜட இன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறவங்களுக்கு யாராவது நம்மளை தடுக்க வந்தாங்கன்னு வைங்க, நீ ரொம்ப பணம் இருக்கு, எதுக்கு இப்படி எல்லாம் செலவு பண்ற, பகவானுக்கு கொடு அப்படின்னு சொன்னா, உனக்கு பொறாம, நான் பெரிய கார் வச்சிருக்கேன், நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன்னு உனக்கு பொறாம அப்படின்னு சொல்லி அவங்கள திருப்பி தாக்குவாங்க. சோ அவங்க வீட்டுக்கு நாம பகவானுக்காக பணம் கொடுங்கன்னு கேட்க போகும்போது என்னமோ நாம பிச்சைக்காரங்க, அவங்க பெரிய இடத்துல இருக்காங்க அந்த மாதிரி நடந்துக்குவாங்க. ஆனா பகவான் இந்த பக்தர்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அவங்களுக்கு உண்டாகாது. ஏன்னா அந்த தீய எண்ணம் அவங்க மாயின் பிடியில இருக்கிறதுனால எப்படி அந்த பாசிட்டிவான மூட் இல்லாம நெகட்டிவான மூட்ல சிந்திப்பாங்க. தங்களை அணுகும் பக்தர்களை அவங்க ரொம்ப கொச்சப்படுத்துவாங்க. பிச்சை எடுக்கிறாங்க பாரு பிச்சைக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. இப்படி எத்தனையோ பேரு நம்மளுடைய இஸ்கான்ல நிறைய பேர் புத்தக விநியோகத்துக்கு போவாங்க. அவங்களை என்னமோ நாய் விரட்டுற மாதிரி விரட்டுவாங்க. உள்ள இருந்து நாயை கட்டி வச்ச நாயை அவுத்து விட்டுருவாங்க. சிலரெல்லாம் வெளியில போ அப்படிம்பாங்க. சிலர் ஃபண்ட் ரைசிங்காக போவாங்க, கோயில் கட்டுறதுக்காக. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்தை பிடிச்சு வெளியில வாட்ச்மேனை விட்டு தள்ளி விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பார்த்த உடனே கதவை அடிச்சு சாத்துவாங்க. நீ எதுக்கு வந்த அப்படின்னு. அவங்க பாக்குற பார்வையே ஒரு கேவலமா இருக்கும். ஆனா எவ்வளவு பெரிய பக்தர்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, வைஷ்ணவர்கள். அவங்க கங்கையை போன்றவர்கள். கங்கையை போய் நாம தேடிதான் போகணும். ஆனா பக்தர்கள், தூய பக்தர்கள் வரும்போது அந்த கங்கையே அவங்க மூலமா நம்ம வீட்டுக்குள்ள பாயுது.
ஏன்னா கங்கையே தூய்மைப்படுத்தக்கூடியவர்கள் பக்தர்கள். அந்த அளவுக்கு அவங்க புனிதமானவங்க. ஏன்னா கங்கா ஒரு தடவை கங்கா தேவி அழுதாங்களாம். விஷ்ணுவ பார்த்து, எல்லாரும் எல்லாரும் பாவத்தை கொண்டு வந்து என்கிட்ட கரைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பர்டனா இருக்கு, சுமையா இருக்கு. நான் எங்க போய் இந்த பாவத்த கழுவுறது அப்படின்னு. ஏன்னா பாவப்பட்ட மக்கள் கங்கையில குளிக்கிறதுனால அவங்க வந்து ரொம்ப களங்கம் அடைச்சுட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப எப்படி பூமி தாய் வந்து எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும், ஆனா அவங்க வந்து அதுக்காக அந்த சுமைய தாங்கறக்கு அவங்க கவலைப்படுறது இல்ல. ஆனா பாவப்பட்ட மக்களை பெருகிக் கொண்டே போகும்போது பூமி தாய் ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க பாவப்பட்ட மக்கள் என் மேல நான் தாங்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பா பா பாரமா இருக்கு அப்படின்னு. சோ பூமித்தாய் வந்து எத்தனையோ ஜீவராசிகளை அவங்க தாங்குறாங்க. மழைய தாங்குறாங்க, நதிகளை தாங்குறாங்க, கடல தாங்குறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க கவலைப்படல. ஆனா பாவிகள் பெருகும்போது அந்த பாரம் அவங்கனால தாங்க முடியாம அழுகுறாங்க. இப்படி சாதுவின் தகுதி என்னன்னா, அவர் சகிப்புத்தன்மை கொண்டவர். நிறைய பேர் பாத்தீங்கன்னா, சிலர் கல்ல தூக்கி எறிவாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு பக்தர் வந்து டொனேஷன் கேட்டு போனாராம். அப்போ அவரு ஒரு செல்வந்தர் அவங்க வீட்ல. அவங்க கைய நீட்டி கேட்கும்போது அவங்க கையில துப்பினாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இத நான் வச்சுக்கிறேன். ஆனா அ வெ பகவானுக்காக நீங்க வேற காணிக்கை குடுங்க. இந்த காணிக்கை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் பக்தர்கள். அவங்க வந்து உடனே கோவப்பட்டு அ அ ஏன்னா பக்தர்கள் கிட்ட ஒரு பவர் இருக்கு. அவங்க வந்து தவம் செய்யறதுனால. ஏன்னா பகவானுக்காக என்னென்ன அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றாங்களோ, வாழ்நாள்ல அவங்க வந்து நெறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அதனால அதெல்லாம் கட்டுப்பாடுகளை அவங்க நெறைய யூஸ் பண்ணி, அவங்க பக்தி பண்ணும்போது அதெல்லாம் தவமா மாறுது. தவத்தோட பலன் என்ன? அவங்களுக்கு வந்து அது ஒரு ஷட்டிலா கண்ணுக்கு தெரியாம ஒரு சக்தியா அவங்களுக்குள்ள உருவெடுக்குது. சோ அந்த பக்தர்கள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வாயிலிருந்து தெரியாம, "நீ அப்படி போயிருவ" அப்படின்னு சொன்னா கூட அது நடந்துரும். ஆனா அவங்க அவ்வளவு சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். இவங்களும் பகவானுடைய ஒரு அங்கம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்கு. எல்லா உயிர்வாளிகளும். செடி, மரம், கொடி எல்லாமே பகவானுடைய அங்கம். அப்போ எல்லாருக்கும் நாமளும் அவரோட அங்கம். அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் உறவு முறை இருக்கு. நாம எல்லாருமே சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் அந்த மாதிரி எ அ மாமா, சித்தப்பா, இப்படி தாத்தா, பாட்டி, கொள்ளு தாத்தா இப்படி எல்லாருக்குமே ஒரு உறவு முறை இருக்கு. சோ யாருமே வேறுபட்டவர்கள் இல்ல. பகவான் என்ன சொல்றாரு? மமேவாம்ச ஜீவலோகை ஜீவபூத சனாதனன. அப்போ எல்லாருமே பகவானுடைய அங்கம். அப்படி இருக்கிறப்போ ஒருவரை ஒருவர் வெறுப்பதில பிரயோஜனமே கிடையாது. நாம நாம இருக்கிறோம், நம்ம அக்கா, தங்கச்சிங்க, அண்ணன், தம்பிங்க அப்படி அவங்க ஒரு தப்பு செஞ்சா கூட நாம என்ன பண்ணுவோம்? சகிச்சுட்டு போயிடுவோம். மன்னிச்சுருவோம். அத மனசுல வச்சுக்க மாட்டோம். அதுபோல மற்ற ஜீவராசிகள் அவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டாரு. சோ மற்ற ஜீவராசிகள் மீது நாம வந்து எப்பவுமே பாசம் காட்டணும். ஆம், இப்போ நம்ம ஒரு பக்தர் கூட பார்க்கலாம். சிவானந்த சேனா அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபுவோட லீலையில வருவார். அவர் வந்து ஒரு நாயை அ சைத்தன்ய மகாபிரபு லீலையில அவரு சிவானந்த சேனா நெறைய பேர வந்து அ மாயப்பூர் இந்த மாதிரி சேத்திரங்களுக்கு அ தாம் தாம்க்கெல்லாம் வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டிட்டு போவார். அப்போ அவரு கூட ஒரு நாய் கூட வரும். அவங்கலாம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டு வழிநெடுக பகவானுக்கு பக்தி செஞ்சுட்டே அப்படியே ஆனந்த பரவசமா ஆடி பாடி உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்டு இந்த மாதிரி அந்த காலங்கள்ல எல்லாம் ட்ரெயின்ல போறது, பஸ்ல போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த காலங்கள்ல அவ்வளவு வசதி கிடையாது. அதனால பை வாக் நடந்தே போவாங்க ரொம்ப ரொம்ப தூரம். அப்போ ஒவ்வொரு குழுவா போவாங்க. அப்ப இவர் வந்து பெரிய குழுவா அங்க கூட்டிட்டு போவார். சைத்தன்ய மகாபிரபு இருக்கிற இடத்துக்கு. அப்போ ஒரு நாய் கூடவே வரும். அந்த நாயும் வந்து இவங்க உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிடும். அவங்க போனா மறுபடியும் அது கூடவே போகும். இப்படி போயிட்டு இருக்கிறப்ப அந்த நாய் வந்து அவரு போட்ட கடந்து கங்கை கரையை கடந்து அடுத்த கரைக்கு போனாதான் அவங்க மாயப்பூர் போக முடியும். சோ அந்த போட்காரன் ஏத்த மாட்டேங்கிறான். மனுஷங்கள மட்டும்தான் ஏத்துவேன். மிருகங்களெல்லாம் நான் ஏத்த மாட்டேன். அந்த நாயை ஏத்த மாட்டேன். அப்போ இவருக்கு வேற வழியே தெரியல. நான் வேணா பணம் குடுக்குறேன்.
எவ்வளவு பணம் வேணா கேளு நான் குடுக்குறேன் அப்படின்னு. ஆனா அவன் சொல்லிட்டா ஏத்தவே மாட்டேன். அப்போ இவர் வந்து மனசே இல்ல. அந்த கரைக்கு போயிடுறாரு. போயிட்டு ரொம்ப ஆ அந்த நாய விட்டுட்டு வந்துமே, அந்த ஜீவராசிய விட்டுட்டு வந்துமேன்னு ரொம்ப ஆதங்கப்படுறாரு. ஆனா அங்க சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போய் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க பாகவதம் கேட்கறக்காக. அப்ப பார்த்தா சைத்தன்ய மகாபிரபு கிட்ட அந்த நாய் உட்கார்ந்துட்டு இருக்கு. இவருக்கு பார்த்த உடனே அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஆஹா! இந்த ஜீவராசி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு அந்த நாய பார்த்து, "எங்க ஹரே கிருஷ்ண நாமத்தை சொல்லு" அப்படின்னு சொல்லி. உடனே அந்த நாய் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுது. ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம, ஹரே ஹரே அப்படின்னு. இப்ப சைத்தன்ய மகாபிரபு தான் சாப்பிட்ட அந்த பிரசாதத்த அந்த நாய்க்கு குடுக்குறார். அடுத்த நாய் அந்த நாய் அந்த நாய் வந்து அத சாப்பிட்ட உடனே உயிரை விட்டு அந்த ஆத்மா வந்து ஒளி வடிவுல அப்படியே மேல் நோக்கி போறத அங்க இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. சோ ஒரு பக்தர் அவர் வந்து எவ்வளவு ஒரு கருணை இருந்தா அந்த நாய்க்கு கூட வீடு பேர் கொடுத்திருக்காரு பாருங்க அவர் மூலமா. இப்போ ஒரு சாதுவிடம் கொண்ட தொடர்பினால் ஒரு நாய் முக்தி அடைந்தது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்கிறத நாம பார்க்கலாம். ஏன்னா சாது சங்கே சர்வ சாஸ்திர போய் அப்படின்னு சொல்லி ஒரு சாதுவோட சங்கம் ஒருத்தருக்கு வந்து மிக உயர்ந்த நிலையை அடைய வைக்கும். நம்ம எவ்வளவோ சங்கம் எடுத்துக்கலாம். ஆனா அந்த சங்கங்கள் எல்லாம் நமக்கு உபயோகப்படாது. ஆனா ஒரு சாதுவின் சங்கம், ஒரு தூய பக்தருடன் கொள்ளும் தொடர்பானது நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்விடும். அதனாலதான் சங்கம் ரொம்ப அவசியம். ஆனா அது சத் சங்கமா இருக்கணும். அசத் சங்கமா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சாதுக்கு வந்து யாருமே பகைவர் இல்லாத போதிலும், இந்த உலகம் நன்றி இல்லாததாக இருப்பதால் சாதுவுக்கும் பகைவர்கள் உண்டு. அவர் பகைவர் கிடையாது. ஆனா அவருக்கு பகைவர்கள் உண்டு. இன்னைக்கு கூட நிறைய நாத்திகர்கள் பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு எதிராக எப்பவுமே பிரச்சாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. சாஸ்திரம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய் பிரச்சாரம், அவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு மக்களை குழப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஏற்கனவே தெளிவற்ற நிலையில் கலங்கின குட்டைகள் மாதிரி இருக்கிறாங்க. ஒரு குட்டைக்குள்ள கல்ல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? உடனே அது கலங்கி அது வட்ட வட்டமா வரும். ஆனா தெளிந்த புத்தி உடையவர்கள் கடல் போல இருப்பாங்க. அது கடலுக்குள்ள கல்ல போடுங்க, அது கலங்குமா? கலங்காது. ஆனா தெளிவற்றவர்கள் நிறைய பேரு இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்கள குழப்பறக்குன்னே நிறைய ஆசாமிகள் இருக்காங்க. ஏன்னா அவங்க சீக்கிரமா ஒருத்தர் சரணடைய மாட்டாங்க. ஸ்ரத்தை இருக்காது அவங்க கிட்ட. நம்பிக்கை இருக்காது அவங்க சொல்றதுல. முதல்ல பொறுமை இருக்காது. ஆனா நம்ம பக்திக்கு என்ன வேணும்னு சொல்றாங்க? உபதேசமிருதத்துல ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்றாரு. உற்சாகாத் தைரியாத் நிச்சயாத் தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் அப்படிங்கிறாரு. உற்சாகம் வேண்டும். எந்த ஒரு துறையில இருந்தாலும் தேமேன்னு சோம்பலா வந்து கேட்டுட்டு உட்கார்ந்து இருந்தா தூக்கம்தான் வரும். தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கும் பாகவதம். அப்புறம் தூங்கி போயிருவோம். என்ன சொல்றாங்கன்னு புரியாது. சோ உற்சாகம் இல்லைன்னா ஒரு இடத்துல உட்கார தோணாது. அங்கங்க நடந்துட்டு கேட்டுட்டு கேட்டும் கேட்காமலும் ஒரு 2 வார்த்தை ஒழுகும், 2 வார்த்தை போகும். கேட்கிற அளவுக்கு பலன் தரும். தெரிஞ்சோ தெரியாமலோ பாகவதம் கேட்டாலும் பலன் தரும். ஆனா முழுமையா கேட்டாக்க பெர்சன்டேஜ் மாறும் இல்லைங்களா? சோ 1ல இருந்து 100 வரைக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் நாம் கேட்கிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும். அப்போ எதிரிகள் கூட அவங்களுக்கு இருக்காங்க, பக்தர்களுக்கு. ஆனா அவங்க யாருக்கும் எதிரிகள் கிடையாது. அஜாத சத்ரபக. ஏன்னா அவங்க நல்லது சொல்றது கேட்கறதுக்கு நிறைய பேர் கிடையாது. கெட்டது சொல்றது கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சாஸ்திரங்கள் கட்டுப்பாட்டு விதிகள் இருக்குன்னாலே ஓடிடுறாங்க. கட்டுப்பாடு விதிகள் இல்லாத பக்தி நான் பண்றேன் அப்படின்னா நிறைய கூட்டங்கள் பாருங்க. அஹ் எல்லா தேவர்கள் கோயில்லையும் கூட்டம் பாருங்க குழுமி இருக்கும். ஆனா கட்டுப்பாடு விதிகள் இருக்கிற கோயில்ல மிக உயர்ந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காடெட் அப்படிங்கிற இடத்துல சாஸ்திர ஞானத்துடன் பக்தி இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல கூட்டம் கம்மியா தான் இருக்கும். வருவாங்க போவாங்க. ஆனா கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிக்க யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க. அப்படியே வர்றவங்க கூட எஸ்கேப் ஆயி இப்பெல்லாம் நாம எவ்வளவு பேரு 4 ரவுண்ட்ஸ் எழுதணும், 8 ரவுண்ட்ஸ் எழுதணும், 12 ரவுண்ட்ஸ் எழுதணும், குரு ஆசிரியை எடுக்கணும். யாரு கடகடன் முன்னேறி வர்றான்? நிறைய பேர் எப்படியெல்லாம் காலம் தாழ்த்தலாம் அப்படின்னு தான் பாக்குறோமோ தவிர, ஏன்னா நம்ம சுதந்திரத்தை நாம விட்டு கொடுக்க தயாராக இல்லை. நாமெல்லாம் சுதந்திரம்னு நினைச்சுக்கிட்டு மாயையில இருக்கிறோம். உண்மையான சுதந்திரம் கிடையாது யாருக்குமே. அது புரியாம சரி மெதுவா எழுதலாம்.
மெதுவா ஏன்னா அங்க போனா இதெல்லாம் எடுக்க கூடாதுங்க. ஐயோ அப்படி இருக்கணுங்க, இப்படி இருக்கணுங்க. அதனால வேண்டாங்க எங்களுக்கு. நாங்க விட தயாரா இல்ல. எதையும் தியாகம் பண்ண தயாரில்ல. ஆனா பக்தி மட்டும் வேணும். எங்களுக்கு பக்திக்குரிய பலன் வேணும். சோ பலன் கருதும் செயல்ல தான் நெறைய பேரு பக்தி பண்ணிட்டு இருக்கோம். தூய் அந்யாபிலாஷித சூன்யம். அனன்ய பக்தி கிடையாது. அனன்ய பக்திங்கிறது ரொம்ப மேல. சோ அதுக்கு வர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. இதுதான் உண்மை. இப்படி ஆனா சாதுக்கள் அப்படி கிடையாது. எல்லாவற்றையும் அவங்க தியாகம் பண்ணவங்க, அமைதியானவங்க, மௌனமா இருப்பாங்க, புனித நூல்களை அவங்க பின்பற்றுபவர்களா இருப்பாங்க, கருணை மிக்கவர்களா, எல்லா உயிர்வாழிகளுக்கும் நல்லது செய்ய அவங்க எப்போதும் தயாரா இருக்கிறாங்க. அப்போ இந்த தனிப்பட்ட பண்புகள் ஒரு பக்தனிடத்தில் மேலோங்கி இருக்கும். ஒரு பக்தர் தேவர்களின் எல்லா குணங்களையும் வளர்ப்பவர். யஸ்யாதிர் பக்திர் பகவதி அகிஞ்சன சர்வே சமய சஸ்திர சதா சமாசதை சூரா அப்படின்னு சொல்லி எல்லா குணங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆயினும் ஒரு பக்தர் அல்லாதவர் நன்கு கல்வி கற்ற தகுதி பெற்றிருப்பினும், நன்கு கல்வி அப்படின்னா என்ன? ஜடக்கல்வி, அவித்யா கல்வி. வித்யா அப்படின்னா ஆன்மீக ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது. அவித்யா அப்படின்னா அவங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்ன என்ன ஒரு பெரிய 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 டிகிரிகள் இந்த பௌதிக உலகில் பெற்றிருந்தாலும் அவங்க தெய்வீக உணர்தலின் தகுதியின்படி உண்மையான நல்ல தகுதிகள் அல்லது தனித்த பண்புகள் இல்லாததாக இருப்பார். அவங்க கிட்ட எவ்வளவுதான் கல்வி இருந்தாலும் அவங்க மனசுல பாத்தீங்கன்னா எப்பவுமே சஞ்சலம் இருக்கும். ஆனா ஆன்மீக கல்வி பெற்றவர், மிக உயர்ந்த நிலையில இருக்கிற இந்த சாதுக்கள் அவங்க எப்பவுமே அமைதியானவர்களாக, சாந்த சுரூபிகளாக இருப்பாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தேஜஸ் இருக்கும், அறிவாற்றல் இருக்கும். உண்மையான அறிவு அதுதான். அதனாலதான் நாம பகவத்கீதையில படிக்கிறோம், ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாபகமம் தர்மியம் சுஷூகம் கருதும் அவ்யயம் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் 22. மயி அனந்தியேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடாம் மத்கிருதே தியக்த கர்மணாஸ் தியக்த ஸ்வஜன பாந்தவாக. படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாருங்க. ஏற்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். அம்மாதிரி ஷா விலகி சொல்லாமல் பகவானிடம் கடும் உறுதியுடன் கூடிய பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார். பகவானுக்காக அவர் உலகத்தில் குடும்ப உறவுகள் மற்றும் நட்பு பாராட்டுபவர்கள் போன்ற பிற தொடர்புகளை ஒதுக்கி விடுகிறார். பொருளுரை. துருவ வாழ்வில் இருப்பவர் சந்நியாசி சாதி என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் தன் வீடு, தன் வசதி, தன் நண்பர்கள், தன் உறவினர்கள் மற்றும் தன் நண்பர்கள் குடும்பத்திற்கான தனது கடமைகள் இவற்றை துறக்கிறார். அவர் பரமபுருஷ பகவானின் பொருட்டு இவற்றை துறக்கிறார். சந்நியாசி பொதுவாக வாழ்வின் துறவு நெறியில் இருப்பவர். ஆனால் அவர் துறவு அல்லது ஆற்றல் சிறந்த தத்துவத்துடன் பகவானின் தொண்டில் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி அடையும். அதனால் பக்திம் குர்வந்தீம் ஏ திருடாம் என்று இங்கு கூறப்படுகிறது. சாது என்பவர் பகவானின் தொண்டில் மிகுந்த ஈடுபாடு கொண்டும் வாழ்வின் துறவு நெறியிலும் இருப்பவராவார். சாது என்பவர் பகவானின் சேவைக்காக சமுதாயம், குடும்பம் மற்றும் உலகம் மனோதத்துவத்திற்கான எல்லா பொறுப்பையும் விட்டு விட்டவர். அவர் இந்த உலகில் பிறப்பு எடுத்தவுடன் அவருக்காக மக்களிடம், தேவர்களிடம், சிறந்த முனிவர்களிடம், பெற்றோரிடமும் குடும்பத்தின் முன்னோர்களிடம் மற்றும் பிறரிடமும் பல பொறுப்புகளும் கடமை உணர்ச்சிகளும் உண்டு. அவர் பகவானின் தொண்டிற்காக அம்மாதிரி கடமைகளை விட்டுவிட்டால் அவர் அக்கடமைகளை துறந்ததற்காக தண்டிக்கப்பட மாட்டார். ஆனால் புலன் திருப்திக்காக ஒருவர் கடமைகளை துறந்தால் அவர் இயற்கையின் சட்டத்தால் தண்டிக்கப்படுவார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மயி அனந்தியேன அப்படின்னா என்னிடம் விலகிச் செல்லாத மனதுடன், குர்வந்தி பக்திம் குர்வந்தி அப்படின்னா பக்தி தொண்டு புரிதல், திருடாம் அப்படின்னா உறுதியாக, எனக்காக, மத்கிருதே, தியக்த அப்படின்னா துறந்து, கர்மான செயல்கள், ஸ்வஜன குடும்ப உறவுகள், பாந்தவா நட்பு பாராட்டாதவர்கள். அப்போ
இந்த பகவானுக்காக அவர் உலகத்துல குடும்ப உறவுகள் மற்றும் நட்பு பாராட்டுபவர்கள் போன்ற பிற தொடர்புடன் ஒதுங்கி இருக்கின்றார். யாரால முடியும்? சோ ஆனா நம்ம கிட்டே ஒரு சில பெர்சன்டேஜ் இருக்கு. ஆனா நாம வந்து முழுசா இதுலயே மூழ்கிட்டோம்னு சொல்ல முடியாது. எனக்கு எந்த உறவும் வேண்டாம், என் நண்பர்கள் வேண்டாம் அப்படின்னு. இப்பெல்லாம் நம்ம நிறைய பேரு நம்ம உறவினர்கள் கல்யாணத்துக்கோ இல்ல நெருங்கிய இந்த முதல்லலாம் கெட் டுகெதர்ன்னு சொல்லிட்டு எங்காவது ஹோட்டல் போறது, சினிமா போறது, டூர் போறது, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விடுத்துட்டோம் நம்ம கண்டிப்பா. ஆனா நம்ம முழுசா ஈடுபடல அதுக்காக. ஆனா அம்மாதிரி செயல்கள் ஆஹ் பகவானிடம் விலகிச் செல்லாமல் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறார். இப்ப நிறைய பேரு தொண்டு செய்வாங்க, அன்னதானம் செய்வாங்க, உடைகள் தானம் பண்ணுவாங்க, கல்வி தானம் பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல பகவானுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது. வெறும் தொண்டு செய்யறது முக்கியம் அல்ல, பக்தியுடன் கூடிய தொண்டு செய்ய வேண்டும். பகவானிடமிருந்து விலகிச் செல்லாத மனதுடன். இது ரொம்ப முக்கியமானது இந்த வார்த்தை. அப்போ என்னை விட்டு விலகிச் செல்லாத மை அனந்தேன பாவேன, அந்த மனதுடன் நாம வந்து தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு எல்லாரும் செய்யறாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு புண்ணியங்கள் வரணுங்கிறதுக்காக நிறைய பேர் செய்யறோம், நல்ல காரியங்களை செய்யறோம். சிலர் வந்து சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம், இந்த செயல்கள் எல்லாம் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்யறாங்க. சோ எந்த குணத்தில் அடிப்படையில் செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் பக்தி தொண்டுடன் நம்மை தொடர்பு படுத்தக்கூடியது. எந்த நிலையிலும் எனக்காக செய்யாமல் அதை வந்து பகவானை சம்பந்தப்படுத்தி நாம செய்யணும். நல்ல செயல்கள் செய்யணும், அதுக்காக செய்யாம இருக்கக்கூடாது. உணவு வழங்குறீங்களா, அது பகவானுடைய பிரசாதமாக வழங்க வேண்டும். உடை கொடுக்குறீங்களா, அது பகவானுடைய குழந்தைகள் இவங்க எல்லாமே பக்தர்கள் ஆகணும் அப்படின்னு அவங்கள பக்தர்களாக்கி அவங்களுக்கு உடை கொடுக்கலாம், அவங்களுக்கு பணமா கொடுக்கலாம், இல்ல கல்வி உதவி செய்யலாம். எப்படியாவது அவங்கள வந்து பகவானின் பக்தி தொண்டில் அவங்களே ஈடுபடுத்தலாம். இப்படி எப்பொழுதும் அதை நாம கருத்துல வைக்கணும். அப்ப பக்திம் குர்வந்தி ஏதிருடாம். அப்ப சாது என்பவர் பகவானின் தொண்டில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு வாழ்வின் துறவு நெறியிலும் இருப்பவராவார். இப்ப வந்து உலகில் பிறப்பு எடுத்தவுடன் அவர் மக்களிடமும் தேவர்களிடம் முனிவர்களிடமும் பொது வாழும் உயிரினங்களிடமும் பெற்றோர்களிடமும் குடும்பத்தின் முன்னோர்களிடமும் மற்றும் பிறரிடமும் பல பொறுப்புகளும் கடமைகளும் உணர்ச்சியும் உண்டு. அவர் பகவானின் தொண்டுக்காக அம்மாதிரி கடமைகளை விட்டுவிட்டால் அக்கடமைகள் துறந்ததற்காக தண்டிக்கப்பட மாட்டார். தேவர்ஷி பூதாத்த நிருணா பித்ருணா அப்படின்னு நாம ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம் இல்லைங்களா? தேவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் நாம் கடமைப்பட்டவர்கள். தேவாசி பூதாத்த நிரோணாம் பித்ரோணாம் ந கிங்கரோ ராஜ முன்னேச்சராஜன் சர்வாத்மாயக சரணம் சரண்யம் கதோ முகுந்த பரிகிருத்திய கர்த்தம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிக்கிறோம். அதுல வந்து என்ன சொல்றாங்க, எப்பொழுது பகவானுக்காக தொண்டு செய்கிறோமோ அப்பொழுது நாம் முன்னோர்களுக்கு கடன்பட்டவர்கள் அல்ல, தேவர்களுக்கும் கடன்பட்டவர்கள் அல்ல, நாம் பித்ருக்களுக்கு கடன்பட்டவர்கள் அல்ல, பிற ஜீவராசிகளுக்கு கடன்பட்டவர்கள் அல்ல. இப்படி நாம எவ்வளவோ பேருக்கு கடன்பட்டிருக்கோம். சோ முனிவர்கள் நம்மளுக்கு வந்து சாஸ்திரங்களை கொடுத்திருக்காங்க. தேவர்கள் நம்மளுக்கு நீர், மழை, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பல்வேறு இயற்கைகளை பகிர்ந்து அளிக்கிறாங்க. சோ அவங்களுக்கு கடன்பட்டிருக்கோம், முனிவர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், முன்னோர்களுக்கு கடன்பட்டிருக்கோம், நம்மளது பித்ருக்களுக்கு கடன்பட்டிருக்கோம், பிற ஜீவராசிகள். இப்ப பசு எல்லாம் நம்மளுக்கு பால் கொடுக்குது, தேனீக்கள் தேன் கொடுக்குது, பூச்சிகள் நம்மளுக்கு அந்த மகரந்த சேர்க்கை மூலமாக நம்மளுக்கு பல விதைகளை கொடுக்குது. இப்படி பல ஜீவராசிகளுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம். அப்ப இந்த கடனை யாருக்கும் நாம வந்து ஒரு காசு பிறரிட்ட வாங்கினா கூட நம்ம கடன் பட்டிருக்கோம் இல்லைங்களா? கடன் பெற்ற நெஞ்சம் போல கலங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கடன் பெற்றார் நெஞ்சம் போல எப்பவுமே கலங்கி இருக்கும் அந்த மனம். சோ நம்ம வந்து அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அது ஒரு பேர்டனா இருக்கும். ஆனா உண்மையானவங்களுக்கு மட்டும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கினா அப்பவே மறந்துடுறா. அதெல்லாம் ரொம்ப தீயவர்கள், தீய செயல்.
ஆனா யார்கிட்டயும் எதை வாங்கினாலும் அதுக்கு நாம கண்டிப்பா திருப்பி கொடுக்கிற அந்த கடன் அடுத்த ஜென்மத்திலயும் நம்மளுக்கு கூடவே வரும். அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட எதுவுமே வாங்காமல் இருக்கிறது நல்லது. வாங்கினோம் அப்படின்னா நாம கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு. அத வந்து பல மடங்கா திருப்பி கொடுக்கணும். அடுத்த ஜென்மம் வரைக்கும்னா அப்ப பாருங்க எவ்வளவு வட்டி வரும் நம்மளுக்கு. சோ இது மாதிரி புலன் திருப்திக்காக ஒருவர் கடமைகளை துறந்தால் அவர் இயற்கையின் சட்டத்தினால் தண்டிக்கப்படுகிறார். அப்ப நான் யாருக்குமே கடன் பட்டது கிடையாது. இவங்களுக்கு நான் பக்தி பண்றேன் அப்படின்னுட்டு மேலோட்டமா பக்தி பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. இது எல்லாம் இங்க கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே நம்ம வந்து நுணுக்கமா பார்க்கணும். அப்ப தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் அது உரியது. தன் வாழ்வை பகவானின் பாதத்தில் முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் மட்டுமே தேவர்களுக்கோ முன்னோர்களுக்கோ பித்ருக்களுக்கோ கடன்பட்டவர்கள் அல்ல. நாமெல்லாம் வந்து கண்டிப்பா இப்ப பித்ரு காரியம் பண்ணாம விடக்கூடாது. பித்ருக்களுக்கு காரியம் பண்ணணும், திதி கொடுக்கணும். நாமெல்லாம் அது ஏன்னா நம்ம இன்னும் முழுமையா அதுல இறங்கல பக்தியில தீவிரமா. தீவிரேன பக்தி யோகேன. அப்ப தீவிரமா பக்தி பண்றவங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய வேண்டியது கிடையாது. ஆதிசங்கரர் கூட தன் தாயை வந்து கடைசி நேரத்துல பார்க்க வந்தார். அப்போ கடைசி நேரத்துல பார்க்க வர்றப்போ அவங்க தாய் வந்து சீக்கிரம் அவங்களுக்கு சன்னியாசம் கொடுக்கல. அப்போ 2 பேரும் ஆத்தங்கரைக்கு போறாங்க. அப்ப அவர் குளிக்கிறாரு. குளிக்கும் போது ஒரு முதலை அவர் கால அவரை வந்து காலை பத்தி அப்படியே காலை பிடிச்சிருது. அப்ப அவங்க தாய் பாக்குறாங்க, என்னோட மகனை முதல்ல கடிக்க போகுது. பகவானே கிருஷ்ணா கிருஷ்ணா காப்பாத்து காப்பாத்துன்னு. அப்ப அவர் சொல்றார், நான் பகவான் என்னை காப்பாத்துவார். ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு தரணும். எனக்கு சன்னியாசம் கொடுக்கறதுக்கு நீங்க சம்மதிக்கணும் அப்படின்னு. ஆனா அவங்க அந்த நிலைமையில என்ன நினைச்சாங்கன்னா, என் பையன் உயிரோடு இருந்தா போறோம், சன்னியாசம் எடுத்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரின்னுட்டாங்க. ஏன்னா தன் தாயிட்ட இருந்து அப்படித்தான் சம்மதம் வாங்க முடியும்னு தெரிஞ்சு அவர் அந்த லீலை பண்ணி சன்னியாசம் எடுத்து போயிட்டார். அப்ப போகும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, கடைசியில நான் உயிர் விட உயிர் விட போகும்போதாவது நீ என்கிட்ட வரணும், உன்னை நான் பார்க்கணும், உன்னோட மடியில தான் நான் வந்து என்னுடைய உயிர் விடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் போய் பிரச்சாரத்துக்காக ஆன்மீக சிந்தனையிலேயே அவர் வந்து பல ஸ்தலங்களுக்கு பாத யாத்திரை மேற்கொண்டு பக்தியை பரப்பிட்டு இருக்காரு. அப்ப காலம் அப்படியே ஓடுது. அம்மாக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. தாய்க்கு வயசானப்போ அப்போ தாய்க்கு வயசானப்புறம் என்ன பண்றாங்க அவங்க அம்மா நினைக்கிறாங்க, தன்னோட மகனை பார்க்கணும், கடைசியா உயிர் போறதுக்கு முன்னாடி தன்னோட மகனை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு அந்த உள்ளுணர்வு ஏற்படுது. பல கிலோமீட்டர் தொலைவுல இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் மன சுத்தமா இருந்ததுன்னா அந்த டெலிபதி அப்படிங்கிற ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். யாராவது ஏதாவது எத்தனை தூரத்துல இருந்து நினைச்சாலும் அவங்க நினைக்கிறது வந்து நம்மளுக்கு அப்பவே நாம வந்து உடனே போன் பண்ணுவோம். போன் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, இப்பதான் நான் உன்னை நினைச்சேன், நீயும் போன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நான் உன்னை நினைச்சேன், நீ வீட்டுக்கு வர்ற. அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்குது அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா மனசுல வந்து நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வந்து அந்த எண்ண அலைகள் பரவும். அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப அவங்கள ரீச் ஆகும் அந்த எண்ண அலைகள். அது போல இங்க அவங்க தாய் நினைக்கிறப்போ அவருக்கு அந்த ஞாபகம், தாயோட ஞாபகம் வருது. தாய்க்கு ஏதோ கடைசி நேரம் நெருங்கி இருக்கு அப்படின்னா அவருக்கு அந்த கால் வந்து அவர் தாயை நோக்கி இழுத்துட்டு வருது. ஆனா அவங்க தாய் வந்து ஒரு மடியில படுத்திருக்காங்க, தன்னோட மகனோட மடியில படுத்திருக்காங்க. அப்போ சங்கரா சங்கரா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு கண்ணெல்லாம் தெரியல. வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் வந்து அந்நியவனா இருக்கும்போது ஒண்ணும் தெரியாது. நம்ம மயங்கி நிலையில இருப்போம். ஆனா வலிகள் மட்டும் உணர முடியும். அந்த வலிகள் பேச தோணாது, நாக்கு வந்து சரியா வராது. அவங்க கையில அப்படின்னு தடவி பாக்குறாங்க. ஆபரணங்கள் எல்லாம் இருக்கு, நல்ல பட்டு உடை இருக்கு. என்னோட மகன் சந்நியாசம் எடுத்துட்டானே, ஆனா அம்மா அம்மான்னு கூப்பிடுறான், அவனோட குரல் கேக்குது. குரல் ஏன்னா காது வந்து எப்பவுமே அலர்ட்டா தான் இருக்கும். இறக்குற போதும் சரி, பிறக்கிற போதும் சரி, தூங்குற போதும் சரி. அதான் சிரவணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். அப்ப வந்து அவங்க, என்னோட மகன் என்ன இப்படி இருக்கான், சன்னியாசம் எடுத்துட்டு இந்த உடையில இருக்கானே, நகையெல்லாம் போட்டிருக்கானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு அந்த நினைவுலயே 5 நிமிஷம் படுத்திருக்காங்க. மறுபடியும் பார்த்தாக்க
அம்மா அப்படின்னு சத்தம் கேக்குது. மறுபடியும் பையனோட குரல் கேக்குது. ஆம், அப்ப அவர் வந்து கிட்ட நின்னு அம்மா தாய வந்து மறுபடியும் தன்னோட மடியில எ எடுத்து போட்டுக்கிறாரு. தலைய தூக்கி வச்சிருக்காரு. இப்ப பார்த்தா பையனோட உடை வந்து ஒரு காட்டன் உடை மாதிரியும், அவருடைய உடல்ல மேனியில வந்து ஒரு உடையும் இல்ல. அவர் ஒரு துறவி கோலத்துல இருக்கிற மாதிரியும் உணர்றாங்க. "என்னது? ஏம்பா நீ இப்பதானா வந்திருக்கா? இப்பதான் வந்திருக்கியா?" கேட்கும்போது, "ஆமா நான் இப்பதான் வந்தேன். என்னவோ தெரியல உங்கள பார்க்கணும் போல இருந்தது. ஓடி வந்தேன்" அப்படின்னு. "ஆனா இதுக்கு முன்னாடி அம்மான்னு நீ கூப்பிட்டுட்டு இருந்தியே! உன்னோட குரல் கேட்டுதே! நீ வேற ஒரு உடையில இருந்தியே" அப்படின்னு. அப்பதான் அவருக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. "நான் வந்து கிருஷ்ணாட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். என்னோட தாய நீதான் பார்த்துக்கணும். ஏன்னா பக்கத்துல கிருஷ்ணர் விக்கிரகம் இருக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு ஆதிசங்கரர். என்னோட தாய கடைசி வரைக்கும் நீதான் பார்த்துக்கணும்" அப்படின்னு. அவருடைய வாக்குக்காக இணங்கி பகவான் வந்து இவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதேன்னு சொல்லி அவங்க அண்ணைய இவங்க இவங்க மடியில எடுத்து வச்சிருக்காங்க. அது சொல்லும்போது அவங்க அப்படியே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கடைசியா அந்த காலேச்ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் அப்படின்னு சொல்லி எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் அந்த பாவத்திலேயே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி அப்படியே தன்னோட உயிரை சாந்தமா விட்டுட்டாங்க. சோ பக்தர்களுக்கு பகவான் என்றும் துணை இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இன்னும் பல நாம பாஸ்ட் டைம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதனால பக்தி என்னைக்கும் வீண் போகாது. மற்ற செயல்கள் எல்லாமே வீணானவை. நாம என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் வீணானவை. நம்ம எத்தனையோ நேரங்களை நாம வீணடிச்சிருக்கிறோம். ஆனா பக்தியில இருக்கிற காலம் மட்டும்தான் உண்மையான காலம். ஒரு அரசர் மிகப்பெரிய பக்தர். அவர் வந்து ஒரு சன்னியாசி வர்றார். அவர்கிட்ட கேக்குறாரு, உங்க வயது என்ன அப்படின்னு. அவர் சொல்றாரு 4 வயது. அவரு சரி காது கேட்கல போல இருக்கு. கொஞ்சம் பலமா கேட்கிறாரு. உங்க வயது என்ன அப்படின்னு. அவர் சொல்றாரு 4 வயது. இவர் என்னை கிண்டல் பண்றாரா? என்னை பார்த்தா இவ்வளவு இவருக்கு என்ன ரொம்ப கிண்டலா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்க எத்தனிக்கிறார். மறுபடியும் திருப்பி பொறுமையா கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட கேட்கிறார். உன்னோட வயது என்ன அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு மறுபடியும் 4 வயது. இவரை பார்த்தா பைத்தியக்கார மாதிரியும் தெரியல. நல்லா புத்திசாலியான அரசர் மாதிரி தான் தெரியறார். எதுக்கும் பொறுமையோடு கேட்கலாம். என்ன நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு பொறுமையா கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், எனது காலம் நான் பிறந்து பல ஆண்டுகள் ஆயிருச்சு. ஆனா பகவானை பற்றி நினைத்த நிமிடங்கள் ஒட்டுக்கா சேர்த்தி பார்த்தா 4 வருஷம் கூட தேராது. அதனால ஒரு குத்து மதிப்பா 3 to 4 அதனால 4ன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரை கட்டி அரவணைச்சிட்டாரு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. மன்னர்கள் அவ்வளவு சொத்து இருந்தாலும் அவங்க எல்லாம் பகவான் மேல அவ்வளவு ஒரு பக்தி செலுத்துறாங்க. குலசேகர ஆழ்வார், இந்த மாதிரி ஜனகர், எவ்வளவோ மன்னர்களை நாம பார்க்கலாம். ஆனா ஒண்ணும் இல்லாம அரைக்கூடம் தழும்புங்கிற மாதிரி நாமெல்லாம் இல்லாமல் இருக்கிறது இருந்தாலும் நாம இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நாமெல்லாம் குறிப்பா உங்களெல்லாம் சொல்லல, என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இது பண்ணிக்கிறோம். கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அத்தாச்சி உங்களை போய் சொல்லிக்கிறீங்க. சில சமயம் உண்மை பேசணும் அதாச்சு. பல சமயங்கள் பொய்யான எங்களையில என்ன சொல்ல? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. குருவே ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எங்களுக்கு குரு ஏன் வந்து இருக்கவங்களே தன்னை முட்டாள்னு சொல்லி கொடுங்க. அதுதான் வந்து சில சமயம் தான் உண்மை பேசணும். நாங்கெல்லாம் முழு முட்டாள்களா இருக்கிறோம். இல்ல இருந்தா அந்த கிளாஸ்ல இவ்வளவு நேரம் இருக்க முடியாது. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே ஏன் கிருஷ்ணா. நீங்க இருந்து இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க? பாகவதம் கேக்குற அளவுக்கு, பகவத்கீதை கேக்குற அளவுக்கு. நீங்க அது இல்ல கேட்போமா சொல்லுங்க. அது உங்களோட சுக்குருதி மாதாஜி, உங்களோட சுக்குருதி. எங்களையெல்லாம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து விட்டு இருக்கிறார் பகவான். அப்புறம் எங்களை எல்லாம் கொண்டுட்டு போகணும். குருவோட கர்ண மாதாஜி. வேண்டிக்கலாம் நாம. சரி, அடுத்தது பதம் 23. மத் ஆச்ரயாக கதா மிருஷ்டா ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தவந்தி விவிதா ஸ்தாபா நைதாத்மத் கதசேதசஹ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் படிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் ஆகிய என்னை பற்றி கேட்பதிலும்
வழிபடுவதிலும் நிலையாக ஈடுபட்டிருக்கும் சாதுக்கள் உலக தொல்லைகளால் துன்பப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் என் லீலைகள் மற்றும் செயல்களின் எண்ணங்களால் நிறைந்துள்ளனர். பொருளுரை: உலக இருப்பில் பல்வேறு வகைப்பட்ட துன்பங்கள் உள்ளன. உடல் மற்றும் மனத்திற்கு சம்பந்தப்பட்டவை, பிற உயிரினங்களால் சுமத்தப்படுபவை, இயற்கை தடுமாற்றங்களால் சுமத்தப்படுபவையாகும். ஆனால் ஒரு சாது அம்மாதிரி துன்பமான நிலையால் தடுமாறுவதில்லை. ஏனென்றால் அவர் மனம் எப்போதும் கிருஷ்ண உணர்வால் நிறைந்துள்ளது. இவ்வாறு அவர் பகவானின் செயல்களை தவிர வேறு எதை பற்றியும் பேச விரும்புவதில்லை. மகாராஜா அம்பரீஷரின் பகவானின் லீலைகளை தவிர வேறு எதையும் பேசவில்லை. வசாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே, பாகவதம் 9.4.18. அவர் பரமபுருஷ பகவானை புகழ்வதில் மட்டும் தன் சொற்களை ஈடுபடுத்தினார். சாதுக்கள் எப்போதும் பகவானின் அல்லது அவர் பக்தர்களின் செயல்களை பற்றி கேட்பதில் ஆர்வம் உள்ளவர்கள். அவர்கள் கிருஷ்ண உணர்வில் இருப்பதால் ஜட உலக தொல்லைகளை மறக்கிறார்கள். சாதாரண கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் பகவானின் செயல்களை துறந்து எப்போதும் முழுதும் கவலைகளால், உலகியல் துன்பங்களால் நிரம்பியுள்ளனர். மறுபுறம் பக்தர்கள் எப்போதும் பகவான் பற்றிய விஷயங்களில் ஈடுபட்டுள்ளதால் அவர்கள் ஜட இருப்பின் தொல்லைகளை மறக்கிறார்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. இதுக்கு நம்மளுடைய வாழ்வு, ஒவ்வொருத்தரோட வாழ்வும் நல்ல எடுத்துக்காட்டு. கண்டிப்பா நாம இதுக்குள்ள வராம இருந்திருந்தோம்னா எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் அப்படின்னு பல சிந்தனைகளால நாம ஆட்கொள்ளப்பட்டு அதுலயே உட்கார்ந்துட்டு இருப்போம். குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு தவளை மாதிரி, கிணற்று தவளை மாதிரி இருந்திருப்போம். ஆனா இப்போ பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகளை எப்பவுமே நாம மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையில ஊறி கிடக்குறோம். சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம் சிவைகுண்ட குணான்னு வண்ணனே கரவு ஹரேர் மந்திர மராஜனா தீசு அப்படின்னு சொல்லி எப்படி எப்பொழுதும் பகவானுடைய சேவையில் எல்லா உறுப்புகளையும் பகவானின் சேவையில ஈடுபடுத்தினாரோ அது மாதிரி நாம நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தும் போது இந்த புற உடலானது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து நம்மளை மனதை பகவானுடைய பாதார விந்தங்கள்ல செலுத்தும் போது, ஏன்னா மனம் பரம் காரணம், மனம் தான் நம்மளுக்கு வலி உண்டாக்குது. இப்ப நீங்க கைய ஒரு காய் வெட்டும் போது அறுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா அது வலிக்காது. ஆனா எப்போ கைய வெட்டிட்ட ரத்தம் வருது அப்படின்னு பார்த்த உடனே நம்மளுக்கு வலிய ஆரம்பிச்சிடும். இது சைக்காலஜி. அது போல நம்ம ஒரு செயல்ல உயர்ந்த சுவையில ஈடுபட்டு இருக்கும் போது, இப்ப காதுகள் பகவானை பற்றி கேட்கிறது, மனம் பகவானுடைய அந்த லீலைகள்ல ஈடுபட்டிருக்கு அப்படின்னா புற உலகின் சிந்தனைகள் இருந்து விடுபட்டு நாம் ஆன்மீக உலகில் நாம் அந்த சிந்தனைகள்ல ஊறி, பக்தர்களோட சங்கமே அதுதான். அவ்வளவு ஒரு சிறப்பானது. பக்தர்களோட சங்கம் நம்மள வைகுண்ட லோகத்துக்கே கூட்டிட்டு போயிருது. ஆனா அது எப்ப நமக்கு அந்த கட் பண்றோமோ, கரண்ட் கட் பண்ணினா உடனே என்ன ஆகும், அந்த லைட்டு ஆஃப் ஆகுது பாருங்க. அது மாதிரி இந்த பாகவத சேவை, நித்தியம் பாகவத சேவையா, பாகவதத்தை விடுத்து நம்ம அந்த கிளாஸை விட்டு வெளியில போகும்போது நம்மளுக்கு அந்த பவர் கட் ஆகி அந்த லைட் ஆஃப் ஆகிற மாதிரி இருட்டு வந்துருது. சோ எப்பொழுதுமே பகவானுடைய சிந்தனையில நம்மளை 24 மணி நேரமும் ஈடுபடுத்தும் போது இந்த புற உலகம் அந்த மாயை நம்மை தாக்குவது கிடையாது. இது எல்லாரோடைய வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் கண்டிப்பா. ஏன்னா நான் லட்டு இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, இனிப்பா இருக்கும்னு சொன்னா நான் புரியாது, சாப்பிட்டவங்களுக்கு தான் புரியும். அது போல இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே பாகவதம் கேட்கும் போது அந்த ஆத்ம ஆனந்தம் எல்லாருக்கும் ஒரு நிறைவை ஏற்படுத்துது. ஆனா இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. நீங்க பக்திக்குள்ள வந்துருங்க, உங்களோட துன்பம் எல்லாம் போயிரும், வீட்டுல அப்படியே கோல்டு வைரம் வைடூரியம் எல்லாம் உங்க பீரோக்குள்ள நிறைஞ்சிரும், இப்படியெல்லாம் சொல்லி நாம ஆரம்பத்துல சில பொய்கள் சொல்லி பக்தர்களை நம்ம பக்கம் வசீகரிக்கலாம். ஆனா அவங்க உள்ள வர வர புரிஞ்சுக்குவாங்க, இது அவங்க சொன்னதோட அர்த்தம் இது கிடையாது. ஆத்ம ஆனந்தம், பக்திங்கிறது பகவானுக்கு செய்யும் சேவை. அது நம்மளுக்கு நிரந்தரமானது. அதனா நாம ஸ்வரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த ஆனந்தத்தை விட்டு அவங்க எப்பவும் வெளியேற விரும்புவது இல்லை. அப்ப அவங்க காக்கைகள் கூடின கூட்டத்துக்கு போறது கிடையாது. சோ அவங்க அன்னப்பறவைகள் மாதிரி மாறிடுறாங்க.
ஹரே கிருஷ்ணா. பிரபு வந்துட்டாரு, நாம இதோட நிறுத்திக்கலாம். ஹரே ஓகே. கிருஷ்ணா பிரபு, தண்டத்னாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா